முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாலஸ்தீனின் மேற்கு கரையில் யூதமயமாக்கல் திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வரும் இஸ்ரேல் அரசாங்கம் ஹெப்ரான் நகரில் உள்ள இப்ராஹிமி பள்ளிவாசலை அபகரிக்கும் முயற்சிக்கு பாலஸ்தீனர்கள் கடும் கண்டனம். புத்தாண்டு கொண்டாட்டங்களை ரத்து செய்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக திரண்ட ஸ்வீடன் மக்கள் இஸ்ரேலின் அத்துமீறல்களை இனியும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சூளுரை. நியூயார்க் நகரின் புதிய மேயராக பதவியேற்ற மம்தானி பதவியேற்பு விழாவில் முக்கிய பங்கு வகித்த பாலஸ்தீன விவகாரம். ஈரானின் உள் விவகாரங்களில் தலையிடும் அமெரிக்கா, தாக்குதல் நடத்தப்பட்டால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை. போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட இஸ்ரேலிய சிப்பாய் மீது செக் குடியரசில் வழக்கு பதிவு. இனப்படுகொலையில் ஈடுபட்ட இஸ்ரேலுக்கு எதிராக தொடரும் சட்ட போராட்டங்கள். காசா குழந்தைகளுக்கு நிவாரண கிராமத்தை அமைக்க உள்ள ஹாலிவுட் நடிகை ஏனைய குழந்தைகளைப் போலவே பாலஸ்தீன குழந்தைகளும் வாழ வேண்டும் என்று ஆணித்தரமான கருத்து. உலகெங்கிலும் உள்ள மீம் டிவி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஹெப்ரோன் நகரில் உள்ள இப்ராஹிமி பள்ளிவாசல் மத, வரலாற்று மற்றும் அரசியல் முக்கியத்துவம் கொண்ட இடமாகும். இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலின் மைய புள்ளிகளில் ஒன்றான இந்த பள்ளிவாசலை சுற்றிய இஸ்ரேலின் நிர்வாக முடிவுகள் தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. மேற்கு கரையின் ஹெப்ரான் நகரில் உள்ள இப்ராஹிமி பள்ளிவாசலை சுற்றிய திட்டமிடல் மற்றும் ஹெப்ரோன் நகராட்சியிடமிருந்து பறித்து இஸ்ரேல் குழுவிடம் ஒப்படைத்துள்ள இஸ்ரேல் முடிவை பாலஸ்தீன வெளிநாட்டு விவகார அமைச்சகம் கடுமையாக கண்டித்துள்ளது. இந்த முடிவு தற்போதுள்ள சட்டம் மற்றும் வரலாற்று நிலையை மீறும் ஆபத்தான நடவடிக்கையாகும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் சிவில் நிர்வாகத்தின் திட்டமிடல் மற்றும் பள்ளிவாசல் வளாகத்தின் முற்றத்தை மூடும் திட்டத்திற்கு அனுமதி வழங்கி இருப்பதுடன் அந்த இடத்தில் ஹெப்ரோன் நகராட்சியின் அதிகாரத்தையும் நீக்கியுள்ளது. இதன் மூலம் பள்ளிவாசலின் மீது தொடர்ச்சியான இஸ்ரேல் கட்டுப்பாட்டை விதிப்பதே உண்மையான நோக்கம் என்று பாலஸ்தீன் குற்றம் சாட்டுகின்றது. மேலும் மேற்கு கரையில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் யூதமயமாக்கல் திட்டங்கள் எந்த சட்ட அடிப்படையுமின்றி நடைபெறுகின்றன என்றும் அவை பாலஸ்தீனர்களின் உரிமைகளையும் சர்வதேச தீர்மானங்களையும் புறக்கணிக்கின்றன என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த நடவடிக்கைகள் இப்ராஹிமி பள்ளிவாசலின் புனிதத்தன்மை, சட்ட அந்தஸ்து மற்றும் வரலாற்று அடையாளத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்தது. காசாவில் நடைபெறும் போர் மற்றும் மனிதாபிமான நெருக்கடிக்கு எதிராக உலகின் பல நாடுகளில் மக்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஐரோப்பிய நாடான ஸ்வீடனில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பொதுமக்கள் திரண்ட சம்பவம் உலகளாவிய ஒற்றுமையின் ஒரு முக்கிய வெளிப்பாடாகவே கருதப்படுகின்றது. 2025 டிசம்பர் 31 அன்று ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் நூற்றுக்கணக்கான மக்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களை ரத்து செய்து பாலஸ்தீன, குறிப்பாக காசா மக்களுக்கு ஆதரவாக பேரணியில் பங்கேற்க செய்தனர். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பல குடிமக்கள் அமைப்புகளின் அழைப்பை ஏற்று செகல்ஸ்டார்க் சதுக்கத்தில் அவர்கள் ஒன்று கூடினர். புதிய ஆண்டை கொண்டாடுவதற்கு பதிலாக இஸ்ரேல் தாக்குதல்களில் உயிரிழந்த குழந்தைகள் மற்றும் பொதுமக்களை நினைத்து துக்கம் அனுசரிப்பதே தங்களின் முடிவாக இருந்ததாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். காசாவில் குழந்தைகள் கொல்லப்படுகின்றனர், பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் குண்டுவீச்சுக்கு உள்ளாகின்றன, உடனடியாக போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள், உணவு தட்டுப்பாட்டை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் போன்ற பல்வேறு வாசகங்கள் பொறித்த பதாகைகளை அவர்கள் ஏந்தி நின்றனர். காசாவில் நடைபெறுவது இனப்படுகொலை என்று குறிப்பிட்டு இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனையை ஸ்வீடன் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். போராட்ட அமைப்பாளர்கள் வெளியிட்ட அறிக்கையில் பாலஸ்தீனில் நடைபெறும் கூட்டு மரணங்கள், முற்றுகைகள் மற்றும் அவற்றின் மீது நிலவும் மௌனத்தை புதிய ஆண்டில் நாங்கள் ஏற்க மறுக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்தும் பாலஸ்தீனர்கள் தொடர்ந்து கொல்லப்படுகின்றனர் என்றும் தங்குமிடமின்றி பணியில் உறைந்து மக்கள் உயிரிழக்கின்றனர் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். பின்னர் பாலஸ்தீன் கொடிகளை ஏந்தியபடி தீப்பந்தங்களுடன் ஸ்வீடன் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடைபெற்றது. அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரமான நியூயார்க் நகரின் அரசியல் வரலாற்றில் 2026 ஜனவரி 1ஆம் தேதி ஒரு முக்கிய திருப்பு முறையாக அமைந்திருந்தது. சமூக நீதி, சிறுபான்மை பிரதிநிதித்துவம் மற்றும் பாலஸ்தீன் ஆதரவின் முகமாக சோஹ்ரான் மம்தானி மேயராக பதவியேற்ற நிகழ்வு உலக கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. 2026 ஜனவரி 1ஆம் தேதி அன்று கடும் குளிர் நிலவிய இரவில் சோஹ்ரான் மம்தானி நியூயார்க் நகரின் புதிய மேயராக அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார். இதன் மூலம் அவர் நியூயார்க் நகரின் முதல் முஸ்லிம் மேயராகவும் நூற்றாண்டின் மிக இளவயது மேயராகவும் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார்.
மான்ஹாட்டன் நகர ரயில் சுரங்கப்பாதை படிக்கட்டுகளில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அவர் புனித குரானில் கை வைத்து பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அங்கு ஃப்ரீ பாலஸ்தீன், அவர் எனிமி இஸ் நெதன்யாகு போன்ற பல வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகள் மற்றும் பாலஸ்தீன் கொடிகள் தென்பட்டன. இந்த நிகழ்வு சமூக நீதி மற்றும் ஆழமான அரசியல் மாற்றத்தை குறிப்பதாக அவரின் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். இந்த பதவியேற்பு விழாவில் நடிகை சூசன் சரான்டன், முன்னாள் நியூயார்க் ஆளுநர் வேட்பாளர் சிந்தியா நிக்சன் மற்றும் கொலம்பிய பல்கலைக்கழகத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டங்களில் மிக முக்கிய பங்கு வகித்த பாலஸ்தீன் செயல்பாட்டாளர் மஹ்மூத் கலீல் உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்டனர். பாலஸ்தீன் விவகாரம் இந்த நிகழ்வில் நேரடியாக முன்வைக்கப்பட்டது. மம்தானி, மறந்துவிடாதீர்கள், நீங்கள் நெதன்யாகுவை கைது செய்வதாகவும் பாலஸ்தீனை விடுவிப்பதாகவும் வாக்குறுதி அளித்தீர்கள் என்று பாலஸ்தீன் அமெரிக்க பெண் மைமூனா ஹசன் கூறினார். தனது தொடக்க உரையில் பேர் ரிட்ஜ் போன்ற பகுதிகளில் வாழக்கூடிய பாலஸ்தீன சமூகங்களை நோக்கி பேசிய மம்தானி, இனி அவர்கள் அரசியல் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கப்பட மாட்டார்கள் என்றும் நியூயார்க் நகரத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தங்களின் நிலையை அவர்கள் சொல்வதற்கும் பங்கெடுப்பதற்கும் முழு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடும் வகையில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு ஈரான் அரசு கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளது. ஈரானில் நடைபெறும் பொருளாதார போராட்டங்களை காரணமாக்கி அமெரிக்கா ராணுவ நடவடிக்கைக்கு தயார் என்று டிரம்ப் மிரட்டல் விடுத்ததற்கு எதிராக ஈரான் கண்டனம் விடுத்துள்ளது. ஈரானின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட கருத்துக்களை ஈரான் கடுமையாக கண்டித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் டிரம்பின் கருத்துக்கள் அகம்பாவம், சட்டவிரோதம் மற்றும் பொறுப்பற்ற தன்மையை வெளிப்படுத்துவதாக கூறப்பட்டுள்ளது. ஈரானில் அமைதியான போராட்டக்காரர்களை அரசு வன்முறையாக ஒடுக்கினால் அமெரிக்கா மீட்பராக தலையிடும் என்று டிரம்ப் கூறியிருந்தார். மேலும் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைக்கு தயாராக இருப்பதாகவும் அவர் மிரட்டியுள்ளார். இந்த கருத்துக்கள் ஈரானில் சில நகரங்களில் பணவீக்கம் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை எதிர்த்து மக்கள் நடத்திய போராட்டங்களின் பின்னணியில் கூறப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானில் ஆட்சி மாற்றத்தை நோக்கி செயல்படுவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சகம் அமெரிக்காவின் இந்த தலையீட்டை இரட்டை முகமாகவும் ஈரான் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு குற்றங்களை மறைக்க முயலும் நடவடிக்கையாகவும் விவரித்துள்ளது. மேலும் அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பு போக்கிற்கு எதிராக ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலும் பொது சபையும் தங்களது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஏதேனும் தாக்குதல் நடந்தால் அதற்கு விரைவான தீர்மானம் மற்றும் முழுமையான பதிலளிக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதனால் ஏற்படும் விளைவுகளுக்கு முழு பொறுப்பும் வாஷிங்டனை சாரும் என்றும் கூறியுள்ளது. டிரம்பின் பேச்சுக்கள் மேற்கு ஆசிய பிராந்தியத்தை மேலும் நிலையற்றதாக்கும் அபாயம் இருப்பதாகவும் ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த சூழலில் ஃபார்ஸ் மற்றும் ஹம்தான் மாகாணங்களில் வெளிநாட்டு தலையீட்டுக்கு எதிராக பெரும் போராட்டங்கள் நடைபெற்றன. ஈரான் மக்கள் தங்களது உள்நாட்டு பிரச்சனைகளை வெளிநாட்டு அழுத்தமின்றி தேசிய ஒற்றுமை மற்றும் உரையாடல் மூலம் தீர்ப்போம் என்று உறுதியை வெளிப்படுத்தியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாலஸ்தீனின் மேற்கு கரையில் யூதமயமாக்கல் திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வரும் இஸ்ரேல் அரசாங்கம் ஹெப்ரான் நகரில் உள்ள இப்ராஹிமி பள்ளிவாசலை அபகரிக்கும் முயற்சிக்கு பாலஸ்தீனர்கள் கடும் கண்டனம். புத்தாண்டு கொண்டாட்டங்களை ரத்து செய்து பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக திரண்ட ஸ்வீடன் மக்கள் இஸ்ரேலின் அத்துமீறல்களை இனியும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சூளுரை. நியூயார்க் நகரின் புதிய மேயராக பதவியேற்ற மம்தானி பதவியேற்பு விழாவில் முக்கிய பங்கு வகித்த பாலஸ்தீன விவகாரம். ஈரானின் உள் விவகாரங்களில் தலையிடும் அமெரிக்கா, தாக்குதல் நடத்தப்பட்டால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை. போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட இஸ்ரேலிய சிப்பாய் மீது செக் குடியரசில் வழக்கு பதிவு. இனப்படுகொலையில் ஈடுபட்ட இஸ்ரேலுக்கு எதிராக தொடரும் சட்ட போராட்டங்கள். காசா குழந்தைகளுக்கு நிவாரண கிராமத்தை அமைக்கவுள்ள ஹாலிவுட் நடிகை, ஏனைய குழந்தைகளைப் போலவே பாலஸ்தீன குழந்தைகளும் வாழ வேண்டும் என்று ஆணித்தரமான கருத்து.